ஸ்ரீ குருபியோ நமः. குருநாதா காமாட்சி சரணம். பரணிதரன் ஆனந்த விகடனில் பத்திரிகையாளராக கார்ட்டூனிஸ்டாக இருந்துட்டு இருந்தார். பெரிவாளோட பரமபக்தர் எஸ்எஸ் வாசன் எப்போவுமே பெரிவாள்கிட்ட போய் தீபாவளி மலர் எல்லா அன்னைக்கு என்ன எல்லாருக்கும் என்ன அனுகிரக பாஷ்யம் என்னதுன்னு பெரிவாள்கிட்ட கேட்டுவான்னு சொல்லி பெரிவாள்கிட்ட அனுப்பி அது மாதிரி பெரிவாள் கூட பரிச்சயமாகி பரணிதரனுக்கு பெரிவாளோட பரம பக்தனாக மாறியிருக்கான். பரம பக்தனாக மாறி பெரிவாளோட பரம பித்தனாகவே இருந்தார் பரணிதரன். அவரோட பல சந்தர்ப்பங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். பரணிதரன் கார்ட்டூனிஸ்டாக இருந்து பெரிவாளோட பரம பக்தனாக மாறி நிறைய கட்டுரைகள் பெரிவாளை பற்றி எழுதியிருக்கார். அவர் அப்படி அடிக்கடி இதுக்கு போயின்னு இருக்கும்போது பெரிவா சொல்கிறார், நிறைய கோவில்கள் அவர் மூலமாக பெரிவா வெளியில் கொண்டு வர வச்சுருக்கா. மாங்காட்டம்மன் கோவில் எல்லாம் முதல்ல எல்லாம் மாங்காட்டம்மன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியும், கோவில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதான். அந்த கோவில் எங்கே இருக்குன்னு போய் பார்த்து பரணிதரன் கூட ஒரு டீம் அனுப்பி அந்த கோவில் பிரசித்தமாக்கி அதால் தான் பெரிவா சொல்லி தான் சில கோவில்களே நம்மளுக்கு வெளியில் தெரிய வந்திருக்கு. அதை ஆனந்த விகடனில் போட்டு அதுலேருந்து பிரசித்தமாகி எல்லா மக்கள் அங்கே போக தொடங்கி, அதுக்கு முன்னாடி காட்டு பிராந்தமாக இருந்து காட்டுன்னு வெறும் பொட்டல் காடாக இருந்தது. அதே மாதிரி தான் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் சுவாமி கோவில், இந்த மாதிரி பல கோவில்கள் பெரிவா சொல்லி தான் பிரசித்தமாயிருக்கு, பெரிவா சொல்லி தான் இதுவாயிருக்கு. அதே மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் பெரிவா சொல்லி தான் ஆதிசங்கர பகவத்பாதாவோட பல ஸ்தோத்திரங்கள் பெரிவா இந்த ஸ்தோத்திரங்களை படிங்கோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது பிராபல்யமாகி எல்லா இல்லத்தரசிகளும் சொல்ல ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஹனுமான் சாலிசா இதெல்லாம் கூட துளசிதாசோட ஹனுமான் சாலிசா, நாமராமாயணம், அன்னபூர்ணாஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம், திருப்பாவை, திருவேண்பாவை, கோளாறு பதிகம், தேவாரம், இதெல்லாமே பெரிவா சொல்லி ரொம்ப எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பித்தா. அந்தந்த காலகட்டங்களில் பிரபலமாக இருக்குது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம். இப்போது பரணிதரனுக்கு வருவோம் நம்ம. இப்போது பரணிதரன்ட்ட பெரிவா ஒரு கோவில், பெருமாள் கோவிலை பற்றி எழுதிட்டு வர சொல்கிறா ஆனந்த விகடனில். அங்கே போய் அந்த கோவிலை பற்றி முக்கியமாக விசாரித்து அதை பற்றி எல்லாம் இது பண்ணி அந்த ஆனந்த விகடனில் அதை பற்றி எழுது. அந்த பெருமாள் கோவிலில் தட்சிணாமூர்த்தி வீணை வச்சுட்டுருக்கார். வீணை தட்சிணாமூர்த்தியாக்கும் அங்கே பெருமாள் தான் முக்கியமான சுவாமி. இருந்தாலும் தெற்கு பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தி வீணை வச்சுட்டுருக்கார். அந்த சிறப்பெல்லாம் நீ உன்னோட கட்டுரையில் எழுது ஆனந்த விகடனுக்கு அப்படின்னு சொல்லி அவரும் எழுதி அதுக்கு அவருக்கு 1000 ரூபா ப்ரைஸ் கிடைக்கிறது. அந்த காலத்துலலாம் 1000 ரூபா கிடைச்சா 1 லட்சம் கிடைச்ச மாதிரி அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. பெரிவாளால் தானே நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சிது. அதனால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா நோட்டு நம்மளுக்கு பெரிவாளுக்கு சமர்ப்பிச்சு விடுதான், இதை மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்கிறார் அந்த பரணிதரன். அது வரைக்கும் பெரிவாள்கிட்ட போய் தீபாவளி மலருக்கு வேண்டி எல்லாம் கட்டுரைகள் எழுதின்னு வரது எல்லாம் கூடி என்ன செய்வார், எதுவுமே கையில் கொண்டு போக மாட்டார். பெரிவாள்கிட்ட ரொம்ப சௌஜன்யமாக பழகக்கூடியவருங்கிறதுனால வெறும் கை வீசின்னு தான் போய் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி பெரிவாளால் நம்மளுக்கு 1000 ரூபா கிடச்சிருக்கு. அப்போது இதில் வர முதல் இது பெரிவாளுக்கு தான் நம்மளை சமர்ப்பிக்கணும். இல்லை, இந்த 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் நான் பெரிவாளுக்கு சமர்ப்பிக்க போகிறேன். இதை நான் 1 ரூபாய் காயினாக எடுத்துட்டு அப்புறம் ஒரு மாலையாக கோர்த்து கட்டிண்டு இதை நான் பெரிவாளுக்கு சமர்ப்பித்து என்னோடய பக்தியை செலுத்தணும். இதுதான் முதல் தடவை நான் அந்த மாதிரி பெரிவாளுக்கு வேண்டி எடுத்துன்னு போகிறது. அதனால் ஃபஸ்ட்டு என்னோட இந்த நான் கொண்டு போகிற இதை தான் பெரிவா ஏற்றுக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். நான் கொண்டு போகிற இந்த 100 ரூபாயில் 100 காயின்ஸு ஒரு ரூபாய் காயின்ஸாக வச்சு அதை பாதத்தில் சமர்ப்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுட்டுருக்கார் மனசில். ஒரு மாலை, நல்ல வில்வ மாலையை வாங்கிட்டு 2த்தையும் எடுத்துட்டு அன்னைக்கு விஸ்வரூப தரிசனம் எப்படியாவது பண்ணிண்டாகணுங்கிற சங்கல்பத்தில் ராத்திரி 10 மணிக்கே போயிடுறார். மட்டத்துக்கு போயிட்டு அங்கே பவழமல்லி செடி இருக்குது, அந்த செடி கீழே விஷ்ராந்தி பண்ணிக்கிறார். காலையில் 3 மணிக்கே பெரிவாள் நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிட்டு இதை பெரிவாளோட பாதத்தில் சமர்ப்பிச்சே ஆகணும் அப்படின்னு அப்படியே அந்த பவழமல்லி செடி கீழே விஷ்ராந்தி உட்காந்து ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கரான்னு ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கிற சமயத்தில் அவருக்கு மனசில் என்னெல்லாமோ எண்ண ஓட்டங்கள். நாளை காலையில் பெரிவா ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணுமே,
நம்மளோட இதை நம்மளோட இந்த காணிக்கையை ஏற்றுக்கணும் பெரியவா. நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட காணிக்கையை ஏற்றுண்டால்னா நம்மளோட பக்தி உத்தமமான பக்தி, இல்லைன்னா நம்ம வேஸ்ட் பக்தி அப்படின்னு இவர் மனசில் என்னெல்லாமோ ஓடின்னு நம்மளுக்கே அப்படி சில சமயம் ஓடும் இல்லையா, அது மாதிரி இவருக்கு என்னெல்லாமோ எண்ண ஓட்டங்கள் ஓடின்னு பெரியவா உள்ள விசிராந்திக்கு போயாச்சு. போனப்போ என்ன ஆகுது, காலையில் 3 மணி ஆகுது, பட்சிகளோட சத்தம் கேட்கறது. இவர் அலர்ட் ஆகிடுறார், ஏந்திரண்டு குளித்து ஒரு காலக்கிருத்தியங்கள்லாம் முடித்து டக்கு டக்கு டக்கான அந்த தாம்பாலத்தில் கொண்டு வந்த அந்த மாலையை மதியம் எடுத்துட்டு நேராக போகிறார். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க பூங்குடி நேராக எடுத்துட்டு உள்ளே போனால் இவருக்கு முன்னாடி அங்கே சுமங்கலி பெண்கள், சுவாசினி பெண்கள் எல்லாம் நின்றுருக்கு, ஆரத்தி தட்டை வச்சுண்டு. இவருக்கு திடுக்கிட்டு போயிடுறாரு. ஐயோ, இத்தனை பேர் நிற்கிறாளே. ஒரு பக்கம் ஆம்பளைகள், ஒரு பக்கம் பொம்பளைகள் எல்லாம் ஆரத்தி தட்டை வச்சு நின்றுருக்கு. ஒருத்தர் சௌந்தரலஹரி பாடுறா, அவளுக்கு தெரிஞ்சது சௌந்தரலஹரி பாடுறா, ஒருத்தர் பாட்டு பாடுறா ஸ்ரீசக்கரராஜ். அது மாதிரி அந்த சமயத்தை பார்த்தாலே ஏதோ கைலாசத்தில் சிவபெருமானுக்கு வேண்டி எல்லோரும் நிற்கிற மாதிரியும், வைகுண்டத்தில் விஷ்ணுவுக்கும் மகாவிஷ்ணுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணின்னு இருக்கிற மாதிரியே அப்படியே ஒரு காட்சியாக இருக்குது அந்த காட்சி. பெரிவாளுக்கு வேண்டி அப்படி விஸ்வரூப தரிசனத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லோரும். இவருக்கு இது புதுசு இல்லையா. ஓஹோ, இன்னைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்த இந்த காணிக்கைகள் இன்னைக்கு நம்மளால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சமர்ப்பிக்க முடியாது. நம்ம மனசில் தோணின அந்த ஆசை நிறைவேறாது. பெரியவா ஃபஸ்ட்டு நம்மளோட தான் எடுத்துக்கணும்னு நினச்சோம். இத்தனை பேர் கூட்டத்தில் என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்கா, அதை விட்டு நம்மளோடைய எடுத்துப்பா பெரியவா, நம்மளோட மாலையாக எடுத்துப்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் சுரத்து குறைஞ்சி போயிடுறது. அவர் பின்னாடி எங்கேயோ இருக்கார், கொஞ்சம் ஒரு தள்ளி. அவருக்கு முன்னாடி ஒரு 4-5 மாமிகள் மாமாக்கள்லாம் நின்றுருக்கா. எல்லோரும் ஆரத்தி தட்டோடு நிற்கிறா. மணி 3:30 ஆறுது. அந்த திரைசீலை அப்படி விலகிறது. பெரியவா அப்படி சிவப்பழமாக நிற்கிறா. இந்த தூங்கினத்துக்கான சுவடுகளே அந்த நம்ம பெரியவாளோட முகத்தில் தெரியாதாம், அப்படி பிரகாசமாக இருக்குது. நம்மளாம் தூங்கி ஏந்திரண்டா எப்படி இருப்போம், தூங்கி மூஞ்சிலேயே தெரிஞ்சுவிடும் நம்மளுக்கு இல்லையா. பெரியவாளுக்கு அந்த இது தெரியவே செய்யாதாம். சிவராத்திரிக்கெல்லாம் 3 காலம் பூஜை பண்ணி ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து கார்த்தால கார்த்தால எழுந்துட்டு பழையபடி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா. அத்தனை ஒரு இது அவருக்கு டயர்ட்னஸே தெரியாது. நம்மளாம் ஒரு நாள் ராத்திரி தூங்கலைன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 2 நாள் நம்மளுக்கு தூங்கினாதான் நம்மளுக்கு சரியாகும். ஆனால் அந்த தெய்வஸ்வரூபத்துக்கு தூக்கம் ஏது, தூக்கங்கிறதே கிடையாது. அப்படி பெரியவா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த திரைசீலை நீக்கினும் போது சிவப்பழமாக நிற்கும்போது எல்லாருக்கும் ஆரத்தி தட்டை எடுத்து ஆரத்தியை காட்டுறா, ஒருத்தர் இது பண்ணுறா. அந்த காட்சிகளே அவருக்கு அப்படியே மேசில் இருக்க வைக்கிறது. பெரியவா அப்படி எல்லாரையும் பாப்பாளே, தூங்கி எழுந்திருந்து வந்த உடனே எல்லாரையும் ஒரு பார்வை பாப்பா. அந்த பார்வைக்காக தானே இத்தனை ஏக்கம் எல்லாருக்கும். அந்த பார்வைகள் தன் மேலே பட்டுதுன்னா தன்னோட ஜென்ம சாபல்யம் அடைஞ்சுடும், ஜென்ம பாப்பம் நாசனமாயிடும்னு தானே எல்லாரும் நிற்கிறேன். அப்படியே பார்க்குறார். அங்கே பரணிதரனோட மேலே பெரியவாரோட பார்வை நிலை குத்தி நிற்கிறது. அந்த கை இருக்கே, பெரியவாரோட கை இந்த யானையோட தும்பிக்கை மாதிரி அப்படியே போய் பரணிதரனோட தட்டில் இருக்கிற வில்வ மாலை, இத்தனை பேர் என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்காம் தட்டுகளில், அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அந்த பரணிதரனோட தட்டில் இருக்கிற வில்வ மாலையை அப்படியே எடுத்து கழுத்தில் போட்டு விடுறாரு. எப்படி இருந்திருக்கும். அவர் அப்படியே முன்னாடி ஓடிண்டு வர்றார். அந்த தட்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாத்தையும் பெரியவாரோட பாதத்தில் சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக விழுந்து கதறார். பாப்பா அந்த காட்சியை நினச்சி பாருங்கோ. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் மனசில் நினச்சின்றது எப்படி பெரியவா அதை நிறைவேற்றி கொடுக்குற அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் தாங்க முடியலை. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மகாபாகியம் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் நம்மளோட நிலைமை. அப்படி தான் அவரோட நிலைமை எனக்கு இருந்தது. பரணிதரன் நம்மளுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறார். குருநாதா காமாட்சி சரணம்.